இந்த பெண்ணினுடைய அழுகையை இந்த காணொளியால் ஈடேற செய்திட முடியாது. ஆனால் இந்த பெண் போன்று பிற பெண்கள் அழக்கூடாது என்பதற்காக நான் பதிவு செய்யக்கூடிய இந்த காணொளி ஒரு அடித்தளமாக இருக்குன்னு நம்புகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு அருகே இருக்கக்கூடிய புறவழிச்சாலையில் சரண்ராஜ் எனக்கூடிய ஒரு இளைஞர் தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் புத்தாடை வாங்கிட்டு சாலையின் எதிர் திசையில் சாலை விதியை மதிக்காமல் வாகனத்தில் வந்துட்டு இருந்திருக்கிறார். எதிர்பாராத ஒரு சூழலின் காரணமாக எதிர்புறத்திலிருந்து வந்த ஒரு டொயோட்டா எட்டியாஸ் கார் என்ன பண்ணியிருக்குன்னா இவர் மீது மோதி இருக்கிறது. மோதியதில் சாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு சரண்ராஜ் அவர்கள். ஹெல்மெட் போடாதது ஒரு காரணம், மேலும் எதிர் திசையில் சாலை விதியை கவனிக்காமல் மதிக்காமல் பயணித்தது இந்த இறப்பிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. கொஞ்ச நேரம் பொறுமையாகவும் கொஞ்ச நேரம் இந்த ஹெல்மெட்டை எடுத்து போட்டுட்டு போயிருந்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த பெண்ணினுடைய அழுகுரலை நம்ம கேட்காமல் இருந்திருக்க முடியும். 2 குழந்தைங்களுக்கு துணி வாங்கிட்டு போக்குள்ள அது புதுசாக அந்த அப்பாவுடைய மனசு எப்படி இருந்திருக்கும், தான் பிள்ளைகளுக்கு போய் போட்டுட்டு அழகு பார்க்கணுன்னு. ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடியது என்ன, அந்த பிள்ளை மற்றும் மனைவியினுடைய அழுகையை தான். அதனால் ஒரு விடயத்தை எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாகனத்தை நீங்கள் இயக்கக்குள்ள சாலை விதிகளை கடைபிடிங்க. அதே போல் ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. இன்றைக்கி அவர் போயிட்டார், அவருடைய குழந்தைகளும் அவருடைய மனைவியினுடைய நிலை எண்ணி பாருங்க. இதுபோன்று யாருக்கும் எந்த சூழலிலும் இந்த நிலை வரக்கூடாது என்பது தான் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்குது. அதுக்கு நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்த தேசத்திலேயே இந்த உலகத்திலேயே 158% விழுக்காடு இறப்பு என்பது இது போன்ற விபத்துகளால் மட்டுமே நேருகிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க அனைவரும் மனசில் வச்சுக்கிங்க. நாம் போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போட்டு போகணும். சாலை விதிகளை கட்டாயம் பின்பற்றணும். எல்லோருக்குமே நம்முடைய உயிர் மிக மிக அவசியம். அதை விட ஒரு மடங்கு நம்முடைய குடும்பத்துக்கு அவசியம். வெளியில் கிளம்பக்குள்ள நம்மளுடைய குடும்பத்தை ஒரு கணம் எண்ணி பாருங்க. இந்த காணொலியை பிறருக்கும் பகிருங்க. இந்த காணொலியை பகிர்வதன் வாயிலாக யாரோ ஒருவர் தன்னுடைய ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டு போக்குள்ள அந்த சூழலை கூட கட்டாயம் எடுத்துகிட்டு போகிறான்ற நம்பிக்கை இருக்குது.